விக்னேஸ்வரியா போற்றி, ஓம் நவக்கர நரலை போற்றி. சிம்மராசி நேயர்களுக்கு வணக்கம். சிம்மராசி காலப்புருஷ சக்கரத்தின் 5ஆம் இடம், பஞ்சமஸ்தானம், ஆத்மகாரன், சூரியனின் மூலத்திரிவோன ஆட்சி வீடு. சூரியன் நல்ல நிலைமையில் தான் இருக்கிறார். ராசிக்கு 5ஆம் இடத்துல இருந்தாலுமே குரு வீட்டில் இருக்கிறாரு. அவர் உபயசாரி யோகத்தில் இருக்கிறாரு. சூரியனுக்கு முன்பின் சுக்கிரன் புதன் இருக்கிறாங்க. அருமையான அமைப்பு. உங்கள் ராசிக்கு 2-11 குடைவனும், ராசிக்கு 3-10 குடைவனும் சூரியனுக்கு இருபுறம் இருக்கிறது. உபயசாரி யோகங்கிற ஒரு அருமையான யோகத்தை கொடுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். சரியா நேர்களே, அது மாதிரி கூடுதலாக ஒரு 3 வகை யோகங்கள் சிம்மராசியை சுற்றி நடக்குது. உபயசாரி யோகம், அதுக்கடுத்து கிரகமளி யோகம். உங்கள் ராசியிலிருந்து கிரகங்கள் வரிசையாக இருக்குது. இன்றைக்கி உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறார். உத்திரத்தில் இருக்கிறார். கன்னி ராசியில் கன்னியில் சந்திரன், 4ஆம் இடத்துல புதன், 5ஆம் இடத்துல சூரியன், 6ஆம் இடத்துல சுக்கிரன், 7ஆம் இடத்துல சனி பகவான், 8ஆம் இடத்துல ராகு, 10ஆம் இடத்துல குரு பகவான், 12ஆம் இடத்துல செவ்வாய். ஸோ இப்படி கிரகங்கள் தனித்தனியாக இருக்குது, இயல்பு நிலையில் இருக்குது. கிரகங்கள் தனித்தனியாக இருக்குன்னா இயல்பு நிலையில் இருக்குன்னு அர்த்தம், சக்தி வாய்ந்ததாக இருக்குன்னு அர்த்தம். அந்த கிரகம் எதுக்காக படைக்கப்பட்டதோ அதை அப்படியே செய்யும். கிரகங்கள் சேரும்போது தான் யோகங்கள் வரும். யோகங்களும் வரும். சில காம்பினேஷனில் சில சாதக பாதங்களும் வரும். அதாவது நம்ம ஒரு நல்லவர் கூட சேர்ந்தோம்னா நல்லபடியாக இருப்போம். ஒரு கெட்டவங்க கூட சகவாசம் வந்துச்சுன்னா கெட்டபடியாக போயிடுவோம். ஸோ சேர்க்கை தான் எல்லாத்துக்கும் காரணம். அதுபோல் தான் கிரகங்களுக்கும். கிரகங்கள் சுப கிரகங்கள் ஒன்று கொண்டு தொடர்பு இருந்துச்சுன்னா சுப பலங்கள் வரும். இல்லைன்னா ஒரு சுப கிரகம் கெட்ட கிரகத்தோடு சேர்ந்துச்சுன்னா கெட்ட பலங்கள் தான் வரும். அந்த கெட்ட கிரகம் அந்த சுப கிரகத்தை கெடுத்துட்டு கெட்ட பலனை கொடுக்கும். இதுபோல தான் கிரகங்களுக்கும் இந்த அமைப்பு உண்டு. அப்படி பார்க்கையில் இப்போ கிரகங்கள் தனித்தனித்து இருக்குது, இயல்பு நிலையில் இருக்குது. இப்போ நம்ம தனிமையில் ஒரு இயல்பு நிலையில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மைண்டில் தான் இருப்போம், நமக்கு வேண்டியதை யோசனை பண்ணிகிட்டு இருப்போம், எதிர்காலத்தை பற்றி நினைப்போம். சரியா, அட் ப்ரெசென்ட் நம்ம நல்லபடியாக இருப்போம். தனிமையில் இருந்தோம்னா, டீமில் இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், 2 பேரோடு சேர்ந்து இருந்தோம்னா ஷேரிங்கில் தான் இருப்போம். அடுத்தவங்க எப்படி இருக்கிறாங்களோ அந்த மனநிலைக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம மாறி இருப்போம். இது பொதுவாக எல்லாத்துக்கும் உள்ளது தான். இது மாதிரி தான் கிரகங்களுக்குமே. இப்போ கிரகங்கள் தனித்தனியாக இருக்குது. கிரகமலை யோகம். ராசிக்கு 2ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறாரு, தனமலை யோகம். அடுத்து 3ஆம் இடத்துக்கு போவார், தைரியமலை யோகம். இப்படி 9 இடத்துலையும் கிரகங்கள் தனித்தனியாக இருக்கிறது நவரத்ன மலை யோகம். இந்த யோகம் நல்ல ஒரு அதிர்ஷ்ட யோகமாக இருக்குது. எவ்வளோ நாளைக்கு சார் இந்த யோகம் இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு 3ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. 3/1/2025 வரைக்கும் சிம்மராசிக்கு இந்த யோகம் சிறப்பான பலன்களை கொடுக்குது. இது கிரகமலைய யோகம். அதில் உட்பிரிவுகள் 3: தைரியமலைய யோகம், தனமலைய யோகம், நவரத்ன மலைய யோகம். அடுத்து நான் முதல்ல சொன்ன உபசாரி யோகம். இதெல்லாம் இப்போ சிறப்பாக சிம்மராசியை நோக்கி நடந்துக்கிட்டு இருக்குது, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து கிளறி யோகம்னு ஒரு யோகம், முக்கியமான யோகம். இந்த யோகத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். கிளறி யோகம்னு என்ன சார் அப்படின்னா, உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல 8ஆம் இடத்துல பாவகிரகங்கள் இருக்குது, சர்ப்ப கிரகங்கள், ராகு இருக்கிறாங்க. இவங்களுக்கு வீடு கொடுத்த கிரகங்கள் தங்களுக்குள்ள ஒரு நல்ல விதமாக பார்த்துக்கிறது தான் கிளறி யோகம். கேந்திரத்தில் இருக்கிறது. கேது வீடு கொடுத்த புதனும் ராகுக்கு வீடு கொடுத்த குருவும் தங்களுக்குள்ள கேந்திரமாக பார்த்துக்கிறாங்க. ரிஷப குருவை விருச்சிகத்தில் இருக்க புதன் பார்க்குறாரு, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இந்த குருவும் புதனும் சிம்ம ராசிக்கு நல்ல செய்கிற கிரகங்கள் தான். சரியா, குரு 5-8 குடையவன், புதன் 2-11 குடையவன். இவங்களுக்குள்ள சந்தர்ப்பம் தங்களுக்குள்ள ஒரு பார்வை பரிவர்த்தனை பண்ணிக்கிறதுனால இந்த கிளறி யோகம் நல்லா இருக்குது. இதனால் ராசிக்கு 8ஆம் இடமும் 2ஆம் இடம் வலுப்புறது. 2ஆம் இடம் வலுப்புறதுனால குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும், கையில் பணப்புழக்கம் இருக்கும், ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரித்து இருப்பீங்க, கணவன் மனைவி உறவு நல்லாயிருக்கும். உங்கள் குடும்பத்தில் உங்களோட இன்வால்மெண்ட் நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. குடும்ப விஷயத்துக்காக நல்லா மெனக்கிடுவீங்க. குடும்பத்தில் இருக்கிற மெம்பர்ஸ் எல்லோரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதலாக இருப்பாங்க, ஒத்துழைப்போடு இருப்பாங்க, புரிஞ்சுக்கிடுவாங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து 8ஆம் இடத்துல ராகு இருக்கிறாரு. 8ஆம் இடத்துல ராகு இருந்தாலும் என்ன, வழக்கு, வம்பு, வழக்கு, அவமானம், உடல்நலக்குறைவு இதெல்லாம் ஓரளவு நேராயிரும். சரியா, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. எவ்வளோ நாளைக்கு சார் அப்படின்னா, இது 3ஆம் தேதி வரைக்கும் தான். 3/1/2025 வரைக்கும் புதன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல இருப்பார், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து 5ஆம் இடம் போனாலுமே புதனால் நல்ல பலன்கள் நடக்கும். அந்த கிளறி யோகம் கட்டுக்குள்ள இருக்கும். அதுக்கடுத்து புதன் ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு போகும்போதும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஆனால் அவர் மறுபடியும் குரு பார்வைக்கு வருவார். அந்நேரமும் குருவுக்கு கோணமாக வரும்போது அந்த கிளறி யோகம் வேலை செய்யும். ஸோ இப்போ உங்கள் ராசிக்கு வேண்டிய கிரகங்கள் 2 கிரகங்கள், சுக்கிரனும் புதனும், 2-11 குடைவனும் 3-10 குடைவனும் 2 பேருமே குரு பார்வையில் இருக்கிறாங்க. இந்த யோகம் பரிபூர்ணமாக வேலை செய்யுது. சரியா நேர்களே, இப்படி ஒரு 4-5 யோகங்கள் இப்போ சிம்மராசி சுற்றி நடக்கு. அடுத்து மகா ஹர்ஷ யோகம் அப்படின்னா, மகா சசஹர்ஷ யோகம் அப்படின்னா, சசயோகம்ங்கிறது சனி பகவானால் உண்டாகிறது தான். சனி பகவானுக்கு சாரம் கொடுத்த குரு பகவான் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. ராசிக்கு 10ஆம் இடத்துல இருந்தாலும் வக்கரகதி அடைஞ்சிருக்கிறாரு. 10ஆம் இடத்துல குரு வக்கரம் அடையலாம். அதன்படி பார்க்கும்போது சனி பகவான் பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு பயிற்சி ஆறாரு 23/12/2024.
அப்போ வந்து உங்களுக்கு வந்து அது கண்டக சனியில் இருந்தாலுமே குரு சாரம் வந்து சிம்ம ராசிக்கு ஒரு யோகத்தை தரும். ஏன்னா குரு வந்து ராசிக்கு பஞ்சமாதிபதி, 5 கூடையவன், நல்லதாக செய்வார். சரியா, 5க்கு கூடையவன் நல்லதாக செய்வார். அதுபோக 5ஆம் இடத்துல உங்கள் ராசிநாதன் தொடர்பில் இருக்கிறார். இந்த மார்கழி மாதம் முழுக்க தனுசுல வந்து சூரியன் இருப்பார். அதனால் சனி பகவான் குருசாரத்தில் போகிறது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. பூரட்டாதி நட்சத்திரம் ஒரு நல்ல நட்சத்திரம் தான். சரியா, குரு பகவானுடைய 3வது நட்சத்திரம். புனர்பூசம், விஷாகம், பூரட்டாதி. பூர்வபத்ரபதா யோகத்தில் நட்சத்திரத்தில் சனி பகவான் போகிறது சிறப்பு தான். உங்கள் ராசிக்கு 6, 7 கூடையவன், ராசிக்கு 5, 8 கூடையவன் சாரத்தில் போகிறது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அப்போ 5, 6, 7, 8 இந்த இடங்கள் நல்லா ஆக்டிவ் ஆகும். சரியா, 5ஆம் இடம் குடும்பத்தில் வந்து அதிர்ஷ்டம் இருக்கும். நீங்கள் தொட்ட காரியம் தொடங்கும், காரிய அனுகூலம் இருக்கும், பிள்ளைகளால் பெருமை இருக்கும். பிள்ளைகளோட படிப்பு, திருமணம், வேலைவாய்ப்பு சிறப்பாக பார்க்கப்படுகிறது அடுத்த வருகிற நாட்களில். அடுத்து 6ஆம் இடம் உத்தியோகத்து போகிறவர்கள் மிகச் சிறப்பாக இருக்கும். ஏற்கனவே 6ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறார், 28ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறார். சுக்கிரன் 3 கூடையவன் 6ஆம் இடத்துல இருக்கிறனால உத்தியோகத்து போகிறவங்களுக்கு நல்ல ஒரு என்ன இருக்குன்னா வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். வெற்றினா உத்தியோகத்தில் போய் நீங்கள் யாருக்கிட்டையும் சண்டை போட்டு வெற்றி பெற போகிறது கிடையாது. உத்தியோகத்தில் ஒரு உத்வேகமாக இருப்பீங்க, காரிய சித்தியாக இருப்பீங்க, கர்மமே கண்ணானார்னு சொன்ன மாதிரி உத்தியோகத்தில் ஒரு வேகமாக இருப்பீங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. உத்தியோகத்தில் ஒரு உயர்வு இருக்கும். குறிப்பாக கலை சம்மந்தப்பட்ட உத்தியோகத்தில் இருக்கிறவங்க நிறைய இருக்குது. கலையினாலே நிறைய இருக்குது. ஆர்டிஸ்ட்டு, அப்புறம் வந்து இசைக்கறி வாசிக்கிறவங்க, கலை சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்க, திரைப்பட துறையில் இருக்கிறவங்க, சின்னத்திரை, வெள்ளித்திரை, இயலிசை, நாடகம், கலை, ஓவியம், ஆடல், பாடல் இது சம்மந்தப்பட்ட அனைவருக்கும் நல்லாயிருக்கும். இதில் வந்து சில பேர் வந்து சொந்தமாக செய்வாங்க, சில பேர் வந்து உத்தியோகத்துக்கு வேலைக்கு போவாங்க. சரியா, சம்பளம் வாங்கிட்டு சில பேர் இந்த நாதஸ்வரம் வாசிக்கிறது, தவில் வாசிக்கிறது, இப்படி நிறைய வேலைக்கு போவாங்க. அவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும். ஏன்னா 3 கூடையவன் 6ஆம் இடத்துல குரு பார்வையில் இருக்கிறதுனால கலை சம்மந்தப்பட்டவங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அடுத்து சனி பகவான் புரட்டாதி நட்சத்திரத்தில் போகிறது கூடுதல் சிறப்பு தான். 7ஆம் இடம் சனி பகவான் வந்து 7 கூடையவன் வந்து 5 கூடையவன் சாரத்தில் போகிறது சிறப்பு தான். கணவன் மனைவி கிட்ட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஏன்னா 7ஆம் இடத்துல சனி இருக்குது, நல்ல அமைப்பு இல்லை. குடும்ப உறவில், கணவன் மனைவி உறவில் சில பிரச்சனைகளை கொடுத்துட்டு தான் இருந்தார். இவனால் ராகு சாரத்தில் போயிட்டு இருந்தார். இனிமேல் அந்த நிலைமை உங்களுக்கு மாறும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் கிட்டத்தட்ட அவர் வந்து 2026 வரைக்கும் போவார், 13 மாதங்கள் போவார். 27/12/2024 இருந்து 13 மாதங்கள் போவார். அதாவது உங்களுக்கு பார்த்தோம்னா 2025 முழுக்க அவர் வந்து பூரட்டாதி நட்சத்திரத்தில் தான் இருப்பார். பரவாயில்ல, உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா நேர்களே, அவர் பயிற்சியாகி போனாலுமே கொஞ்சம் புரட்டாதி விட்டு உத்திரட்டாதி போனாலுமே நல்லாயிருக்கும். அந்த அளவுக்கு பெரிய பிரச்சனைலாம் வராது உங்களுக்கு. அஷ்டம சென்னையில் தான் கொஞ்சம் பிரச்சனை வரும். அது வந்து மே மாதத்துக்கு மேலே பார்த்துக்கலாம். 2025 மே மாதத்துக்கு மேலே தான். ஆனால் மே மாதம் வரைக்கும் நல்ல பலன்களை தான் கொடுப்பாரு. சரியா, உங்கள் ராசிக்கு 6, 7 கூடையவன் 5, 8 கூடையவன் சாரத்தில் போகிறதுனால நல்லது தான். அதிர்ஷ்டம் கொடுக்கும். கணவன் மனைவி உறவு இனிமையாக இருக்கும். ஒருத்தருக்கு புரிதல் நல்லா இருக்கும். கொஞ்சம் இடமாற்றம் இருக்கும். ஏன்னா 8 கூடையவன் சாரம் அல்லவா, குரு வந்து 8 கூடையவனும் அவர் தான். 8 கூடையவன் 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால என்ன ஆகும், கணவன் மனைவி நல்லபடியாக தான் இருப்பீங்க. சில நேரங்களில் சில பேருக்கு வந்து தொழில் ரீதியாக இருக்கிற இடத்த விட்டு நகண்டு போகிற மாதிரி இருக்கும். மனைவி விட்டு பிரிஞ்சு போகிற மாதிரி இருக்கும். இல்லைன்னா மனைவி கணவன் விட்டு பிரிஞ்சு போகிற மாதிரி இருக்கும். மனைவி கணவன் விட்டு எதுக்கு பிரிகிறாங்கன்னா, இன்றைக்கி வந்து வேலை தொழிலுக்காக பிரிய போகிறது கிடையாது. பெண்கள் வந்து கர்ப்பமாகி தாய் வீட்டுக்கு போவாங்க, பிரசவத்துக்காக பிரிஞ்சு போகிற மாதிரி இருக்கும். இல்லைன்னா பிள்ளைகள் நலன் கருதி அவங்க தாய் வீட்டுக்கு போகிற மாதிரி இருக்கும். இப்படி ஏதோ ஒரு சுபகாரியத்தை முன்னிட்டு கணவன் விட்டு பிரிஞ்சு போகிற மாதிரி இருக்கும். இப்படிப்பட்ட அமைப்பில் தான் நடக்கும் அழிய கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனையெல்லாம் வராது. சரியா, ஜனன ஜாதகத்தில் உங்களுக்கு லக்கண தசாபுத்தி சரியில்லைன்னா கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை வரும். நீங்கள் ஜனன ஜாதகம் சிம்ம லக்கணத்தில் சில லக்கணத்தில் பிறந்து 7 கூடையவன் பாதிக்கப்பட்டு தசாபுத்தி சரியில்லைன்னா கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை வரும். நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், பிறவி பலன்கள்னு போட்டிருந்தேன், விதி, மதி, கதின்னு. அதில் சிம்ம ராசிக்கு வந்து ஒவ்வொரு லக்கணத்துக்குமே சில பலன்களை சொல்லியிருக்கிறேன். அந்த வீடியோவை பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அந்த வீடியோவின்படி சில வழிபாடுன்னு சொல்லியிருக்கிறேன். எந்தெந்த லக்கணத்தில் பிறந்தவங்க எந்தெந்த கோயிலுக்கு போனால் நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்கிறேன். ஏன்னா அஷ்டமச்சனியை நோக்கி நீங்கள் போயிட்டுருக்கிறீங்க. அடுத்து 2025 அஷ்டமச்சனி நடக்கிறதுனால அந்த காலகட்டத்தில் லக்கண ரீதியாக பிறந்தவர்கள் சில வழிபாடு பரிகாரங்களை பண்ணினீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை வந்து கட்டுக்குள்ளே இருக்கும். ஓகே, எதுக்கு சொல்ல வரேன்னா, சிம்ம ராசியில் இப்போ வந்து தசாபுத்தி சரியில்லாதவர்களுக்கு பிரச்சனை இருக்க தான் செய்யும். சந்திர திசை, செவ்வாய் திசை, ராகு திசை இருக்கும், நடக்கும் உங்களுக்கு. சரியா, ஒரு 40 வயதுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த தசையை கடந்து தான் போயிட்டுருப்பீங்க. அவங்களுக்கு வந்து லக்கண ரீதியாக சில பிரச்சனைகள் நடக்கத்தான் செய்யும், இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்போ ராகு திசை நடக்கிறவங்களுக்கு இப்போ நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து ராகுக்கும் கேதுக்கும் வீடு கொடுத்த கிரகங்கள் நல்ல நிலைமையில் இருக்குது. அது நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. குறிப்பிட்ட நாளைக்கு தான் நல்லாயிருக்கும். அந்த ராகுக்கு வீடு கொடுத்த குரு பகவானும்
கேதுக்கு வீடு கொடுத்த புதனும் இப்படி நல்ல நிலைமையில் இருக்கிறனால அந்த கிளறி யோகம் வந்து உரிமையாக வேலை செய்யுது. அதனால் சிம்ம ராசியில் இப்போ ராகு திசை நடக்கிறவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஒரு 10 நாட்கள் 13 நாட்கள் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுக்காகட்டு புதன் வந்து மகரத்துக்கு போவார், மார்ச் மாதம் போவார், அந்நேரம் நல்லாயிருக்கும். ஸோ கிரகங்கள் கோச்சாரத்தில் கிரகங்கள் வந்து மாத கணக்கில் தான் பலன் கொடுக்கும். ஏன்னா அது வந்து மாறிக்கிட்டே இருக்கும். குரு வந்து வருடத்துக்கு ஒரு தடவை மாறுவார். புதன், செவ்வாய், சூரியன் இவங்களாம் மாதத்துக்கு ஒரு தடவை மாறுவாங்க. செவ்வாய் 1.5 மாதத்துக்கு ஒரு தடவை மாறுவார். சந்திரன் 2.25 நாளுக்கு ஒரு தடவை மாறுவார். ஸோ இந்த பலன்கள்லாம் கிடைக்கும் உங்களுக்கு, ஆனால் நீடித்து கிடைக்காது. கொஞ்சம் வரும் போகும் வரும் போகும், அதாவது மாற்றத்துக்கு உட்பட்டு கிடைக்கும். அப்படியே ஒரு ஈவனாக இருக்காது. அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா சகட யோகம்பாங்க. மேலும் கீழும் சுற்றிக்கிட்டே இருக்கும் அந்த பலன்கள். அது நல்லாவும் இருக்கும், கொஞ்சம் சில நேரம் கஷ்டமாகவும் இருக்கும், இப்படியே போயிட்டுருக்கும். ஆனால் வருடக்கோள்கள் வந்து நல்ல நிலைமையில் வந்துருச்சுன்னா நல்ல பலன்களை கொடுப்பாங்க. சரியா நேர்களே? அதனால் ஜோதிடத்தை வந்து கொஞ்சம் நல்லபடியாக புரிஞ்சுக்கோங்க. இருந்த போதிலும் உங்கள் ஜனன ஜாதகத்தில் கிரக நிலைகள் நல்லா இருக்கணும். இப்போ அடுத்து குரு திசை நடக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். ஏன்னா குரு வந்து 11ஆம் இடத்துக்கு போக போகிறாரு. ஏப்ரல் மாதத்துக்கு மேலே மே மாதத்துக்கு மேலே 11ஆம் இடத்துக்கு போயிட்டாருன்னா குரு திசை நடக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். குருவுக்கு வீடு குரு வந்து மிதுனத்துக்கு வரப்போகிறாரு. மிதுனத்துக்கு வந்துட்டாருன்னா புதனோட வீட்டுக்கு வருவார். புதன் வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை 26 நாளுக்கு ஒரு தடவை மாறுவார். அந்நேரம் புதனுடைய நிலைப்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி குரு நல்ல பலன்களை கொடுப்பாரு. சரியா? நான் வந்து உங்களுக்கு தசாபுத்தி பலன்களை போடுறேன். குறிப்பாக உங்களுக்கு வந்து செவ்வாய் திசையிலேருந்து போடுறேன். ஏன்னா மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு செவ்வாய் திசை கொஞ்சம் ஸ்டார்டிங், மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சந்திர திசையிலேருந்து கூட போடலாம். ஏன்னா அவங்களுக்கு வந்து கேது திசை, சுக்குர் திசை இது முடியறதுக்கே வந்து 25 வயசுக்கிட்ட ஆயிரும். அதுக்கடுத்து சூரிய திசை ஒரு 6 வருஷம் 31 வயசு ஆயிரும். ஸோ அவங்களுக்கு வந்து சந்திர திசையிலேருந்து போடலாம். அதனால் சந்திர திசை, செவ்வாய் திசை, ராகு திசை, குரு திசை இந்த 4 திசைக்கு பலன் போட்டாலே சிம்ம ராசியில் வந்து ஓரளவு ஒரு 50 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு பலன்களை சொல்லிடலாம். லக்கண ரீதியாக போடுறேன், கொஞ்சம் பொறுமையாக இருங்க. நான் அந்த தகவலெலாம் எடுத்து வச்சுருக்கிறேன், பட் எனக்கு நேரம் கிடைக்க மாட்டேங்கி. சரியா நேர்களே? ஏன்னா எல்லா ராசிக்கும் பலன்கள் போடணும், சொந்தமாக ஜாதகங்கள் நிறையா வருது, அதையும் செக் பண்ணணும், மற்ற வேலைகளும் இருக்குது. அதனால் சிம்ம ராசிக்கு கொஞ்சம் நான் கூடுதலாக வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் நேரம் கிடைக்க மாட்டேங்கி. தசாபுத்திக்கு வீடியோ போடுறேன், லக்கண ரீதியாக போடுறேன். சிம்ம ராசியில் மேச லக்கணத்துக்கு சூரிய திசை எப்படி இருக்கும், சந்திர திசை எப்படி இருக்கும், செவ்வாய் திசை எப்படி இருக்கும், ராகு திசை, குரு திசை இந்த 5 திசையும் சிம்ம ராசிக்கு லக்கண ரீதியாக போட்டு அதில் உள்ள புத்திகள் அதுக்குள்ள பரிகார வழிபாடுகளை கரெக்டாக சொல்கிறேன் நான். சரியா? உங்கள் ஜாதகத்தை பார்க்காமலே ஓரளவு சர்வ் பண்ண முடியும், அதை உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். இப்போ அட் ப்ரெசென்ட் இந்த மார்கழி மாதம் வந்து உங்களுக்கு யோகங்கள் ஒரு 4 விதமான யோகம் நடக்குது. கிளறி யோகம், சசமகா புருஷ யோகம், கிரகமாளிகா யோகம், உபயசாரி யோகம். இந்த 4 யோகங்கள் நல்ல விதமான யோகமாக ராசிக்கு பார்க்கப்படுகிறது. நல்லா இருப்பீங்க. இதனால் பலன்கள் கூடுதலாக அப்படி பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து மகிழ்ச்சி இருக்கும் குடும்பத்தில். வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு வந்து நல்ல ஒரு காலகட்டமாக இருக்கும். அது இந்த காலகட்டத்தில் நீங்கள் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணலாம். ஜனவரி மாதத்துலேருந்து நீங்கள் ஏற்பாடு பண்ணலாம். அதுபோல் வந்து புதியவர்களுடைய அறிமுகம் கிடைக்கும். அதனால் ஒரு முன்னேற்றம் இருக்கும். தொழில் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது. கிரகங்கள் நல்லா இருக்குது. சரியா? அது வந்து மிகச்சிறப்பாகவே பார்க்கப்படுகிறது. தொழில்காரகன் சனி பகவான் வந்து குரு சாரத்தில் போகிறது நல்ல அமைப்பு தான். அதுபோக சூரியனும் குரு வீட்டில் இருக்கிறாரு. ஸோ தொழில் கிரகங்கள் சனியும் சூரியனும் குரு சம்மந்தப்பட்டு இருக்கிறதுனால தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்ல வருமானம் வரும். குரு ஏற்கனவே தனகாரகன். அவர் வந்து இப்போ வந்து ராசிக்கு 10ஆம் இடத்துல இருந்து வக்கரம் அடைஞ்சிருக்கிறாரு. குரு 10ஆம் இடத்துல வக்கரம் அடைகிறது நல்லது தான். ஏன்னா குரு வந்து 10ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. அவர் 9ஆம் இடத்துல நோக்கி வக்கரம் அடைகிறது நல்ல அமைப்பு தான். அவர் வந்து பிப்ரவரி 7ஆம் தேதி வரைக்கும் அவர் வந்து வக்கரகதியில் தான் இருப்பார். ஸோ பிப்ரவரி 7 வரைக்கும் 2025 பிப்ரவரி 7 வரைக்கும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். தொழில் முனைவோர்களுக்கு நல்ல பண வருமானம் வரும். அந்த வருமானம் உங்கள் வீட்டுக்கு வரும். சரியா? அதுபோக பிள்ளைகளால் நல்ல ஏற்றம் இருக்கும். பூர்வ புண்ணிய சொத்துக்கள் கிடைக்கும். தவப்பின் வேலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். சிறப்பாகவே பார்க்கப்படுகிறது. அடுத்தது சிம்ம ராசிக்கு வேறு என்ன சார் பலன்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மற்ற கிரகங்கள் இந்த யோகத்தின்படி செய்கிறது நல்ல பலன்களை கொடுக்குறாங்க. சொந்த பந்தத்தோட அணுக்கரம் இருக்கும். சரியா? உடன்பிறப்புகளால் உடன் பிறந்தவர்களால் உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். நல்லபடியாக உதவுவாங்க. குடும்பத்துக்கு தேவையான நகை நட்டுலாம் வாங்குவீங்க. அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ வந்து மார்கழி மாதம் திருமண விசேஷங்கள் கிடையாது, வேறு எதுவும் விசேஷம் பண்ண மாட்டாங்க. ஆனால் மற்ற சம்பவங்கள்லாம் நடக்கும். சரியா? குடும்பத்தில் காது குத்துறது, முட்டை அடிக்கிறது இது வந்து செய்வாங்க. பெருசாக எதுவும் விசேஷம் இருக்காது. கிரகப்பிரவேசம், திருமணம் இது மாதிரி அமைப்பெல்லாம் செய்ய மாட்டாங்க. தை மாதம் நடக்கும். ஸோ அதுக்கு இப்போயே நீங்கள் அச்சாரம் போடுவீங்க. வருகிற தை மாதம் நடக்கின்ற திருமணத்துக்கு இப்போயே நகை வாங்குறது, துணிமணி வாங்குறது,
இந்த மாதிரி காரியங்கள்லாம் போவீங்க, அதெல்லாம் சாத்தியப்படும். அதுக்கு தேவையான பணப்புழக்கம் உங்களுக்கு கிடைக்கும். சரியா நேயர்களே? அது நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. புதன் அருமையான பலன்களை கொடுக்குறாரு. புதன் வந்து இப்பயும் நல்ல நிலைமையில தான் இருக்கிறாரு. 4ஆம் இடத்துல சுப வர்க்கம் எடுத்திருக்கிறாரு. கேட்டை நட்சத்திரத்தில் போகிறாரு. இது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரியா? இந்த காலகட்டத்தில் புதன்கிழமை புதன் உரையில் நீங்கள் பெருமாள் கோவிலுக்கு போனீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். சில பேருக்கு ஜனன ஜாதகத்தில் புதன் கெட்டு போயிருப்பார். அதாவது சூட்சுமத்தை தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு கிரகத்துக்குமே ஒரு சூட்சுமம் இருக்குது. அந்த சூட்சும வழிபாடு பண்ணோம்னா நமக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். 9 கிரகங்கள், 9 கிரகங்களில் முக்கியமான கிரகம் புதன். சிம்ம ராசிக்கு 2-11 உடையவன். தன குடும்ப வாக்கு ஸ்தானாபதி, லாபஸ்தானாபதி. அவர் இப்போ நல்ல நிலைமையில் இருக்கிறார். 4ஆம் இடத்துல குரு பார்வையில் இருக்கிறாரு. அடுத்து 5ஆம் இடத்துக்கு குரு வீட்டுக்கு போகிறாரு. ஸோ புதனுடைய கான்ட்ரிபியூஷன் அடுத்தடுத்து சிம்ம ராசிக்கு கூடுதலாக இருக்குது. ஜனன ஜாதகத்தில் புதன் கெட்டு போனவர்களுக்கு படிப்பு இருக்காது. அவங்களுக்கு வந்து செயல்பாடு சிறப்பாக இருக்காது. புதன் எப்படி சார் கெட்டு போயிருப்பாருன்னா, நீங்கள் பிறந்த லக்கணத்துக்கோ ராசிக்கோ புதன் வந்து 3-8 இருக்கக்கூடாது. அதுபோக புதன் வந்து ராகு கூட சேரக்கூடாது, செவ்வாய் கூட சேரக்கூடாது. செவ்வாய் கூட சேருது உகந்ததே அல்ல. புதன் செவ்வாய் சேரக்கூடாது. ஆனால் சுபத்து வீட்டில் சேர்ந்துருந்தாங்கன்னா அவங்க வந்து டெக்னிக்கல் படித்து நல்ல ஒரு டெக்னாலஜியில் இருப்பாங்க. அது வேறு காம்பினேஷன். இருந்தபோதிலும் புதன் தசை உங்களுக்கு வருமா சார் அப்படின்னா அது வந்து ஒரு எட்டிக்கணி தான். ஏன்னா புதன் திசை வந்து உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு 70 வயசுக்கு மேலே வரும். உத்திரம் ஒரு பாதம் தான் இருக்குது சிம்மத்தில். ஸோ அவங்களுக்குலாம் லேட்டாக தான் ஆகும். சரியா நேர்களே? அப்படி பார்க்கும்போது புதன் திசை வந்து சிம்ம ராசினியர்களுக்கு வயதான காலத்தில் தான் வரும். வயதான காலத்தில் ஒரு தசை வருதுங்கிறது வந்து நமக்கு வந்து அந்த தசையால் நமக்கு பெருசாக ஒன்றும் சாதிக்க முடியாது. அந்நேரத்துக்கு வேணால் அதை வச்சு நம்ம அனுபவிச்சுக்கலாம். வெளியே நம்ம வாழ்க்கையில் முக்கியமாக ஒரு மனிதனுக்கு வந்து வாழ்கின்ற காலம் பார்த்தோம்னா 40 வயதுலேருந்து 60 வயது வரைக்கும் தான். அப்போ தான் சம்பாதிக்க முடியும், செட்டில் ஆக முடியும். 40 வயதுலேருந்து 60 வயதுக்குள்ள தான் ஒரு மனிதன் செட்டில் ஆக முடியும். அந்நேரம் வருகின்ற திசைகளை தான் முக்கியமானவை. அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து செவ்வாய் திசை, ராகு திசை, குரு திசை, சனி திசை, இந்த 4 திசைகளை தான் வந்து உங்களுக்கு செட்டில் ஆகிற டயத்தில் வரும். சரியா? அதுவும் இந்த ராகு குரு திசை வந்து நல்ல மத்தியமமான வயதில் வரும். சரியா? மத்தியமான வயதில் வரும். செவ்வாய் திசையும் ஓரளவு முன்னாடியே வந்துடும். ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ புதன் வந்து கெட்டு போயிருந்தாருன்னா என்ன சார் அப்படின்னா, செவ்வாய் கூட ராகு கூட சேர்ந்து கெட்டு போயிருந்தாருன்னா நீங்கள் இந்த காலகட்டத்தில் புதனை வழிபடலாம். உங்கள் ஜனன ஜாதகத்தில் பாருங்கள். அதுபோல் சிம்ம ராசியில் படிப்பு வரலை, உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு படிப்பு வரலை, சரியாக படிக்க மாட்டேங்கிறான், காலேஜில் படிக்கிறான், ஒழுங்காக படிக்க மாட்டேங்கிறான், அரியஸ் வச்சிடறான் அப்படின்னு சொல்கிறவங்க இப்போ வந்து புதன்கிழமை வந்து பெருமாள் கோயிலுக்கு போங்க. ஏன்னா புதன் வந்து கேட்டை நட்சத்திரத்தில் போகிறாரு, அவருடைய சுய நட்சத்திரத்தில் போகிறாரு. இப்படி ரேராக தான் நடக்கும். அதுபோக இந்த மார்கழி மாதம் பெருமாளுக்கு உகந்த மாதம். ஸோ மாதம், கிழமை, கிரகம் இது 3 கொஞ்சம் ஒத்து போகிறதுனால நீங்கள் வந்து புதன்கிழமை புதன் ஒரு இரவு 8 to 9 பெருமாள் கோயிலுக்கு போனீங்கன்னா உங்கள் குழந்தைகளோட படிப்பு நல்லபடியாக இருக்கும். அதுபோக புதன் ஒரு வியாபார கிரகம். வியாபாரத்தில் தொய்வு இருக்கிறவங்களும் இந்த நாளை யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? புதன்கிழமை கோயிலுக்கு போகலாம். பெருமாள் கோயிலுக்கு போகிறது மிகச்சிறப்பு. அடுத்து வந்து செவ்வாய் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறாரு. நீச வக்கரம் இருந்தாலுமே 12ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது விரயத்தை தான் கொடுப்பாரு. செவ்வாய் வந்து முக்கியமான கிரகம். சிம்ம ராசிக்கு வந்து 4-9 கூடையவன், தாய் தப்பனை குறிக்கிறவர். அவர் வந்து இப்போ 12ஆம் இடத்துல இருக்கிறாரு. 21/1/2025 வரைக்கும் 12ஆம் இடத்துல நீச வக்கரம் தான் எடுத்திருக்கிறாரு. சுப தொடர்பு இப்போதைக்கு இருக்குது. சரி, இப்போதைக்கு சுப தொடர்பில் இருக்கிறாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சுக்கிரன் பார்வையில் இருக்கிறாரு. 28ஆம் தேதிக்கு மேலே அவர் தனிமையில் தான் இருப்பார். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா செவ்வாயுடைய அனுக்கிரம் வேணும். ஏன்னா செவ்வாய் அனுக்கிரம் வந்து சிம்ம ராசிக்கு ரொம்ப தேவைப்படுது. அதனால் செவ்வாய்க்கிழமை தோறும் நீங்கள் வந்து முருகப்பெருமானை வணங்குங்க இரவு 8 to 9. இல்லைன்னா 3 நட்சத்திரம் சொல்கிறேன். மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம் இந்த நட்சத்திரம்லாம் வரும். ஒவ்வொரு மாதமும் வரும். அது செவ்வாய்க்கிழமை வரதான் பாருங்கள். செவ்வாய்க்கிழமை வந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. அன்றைக்கி வந்து முருகப்பெருமான் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இல்லை சார் செவ்வாய்க்கிழமை வரலை அப்படின்னா நீங்கள் அந்த நட்சத்திரம் வர்ற அன்றைக்கி முருகப்பெருமான் கோயிலுக்கு போங்க. சரியா? ஒன்று அந்த கிழமையும் நட்சத்திரம் ஒன்றா வரணும். இல்லைனா அந்த நட்சத்திரம் வர அன்றைக்கி கூட நம்ம வந்து முருகப்பெருமானை வழிபடலாம். செவ்வாய்க்கிழமை நான் சொன்ன அந்த 3 நட்சத்திரத்தில் ஒரு நட்சத்திரம், அடுத்து சஷ்டி, இது 3 சேர்ந்து வரும். சஷ்டிங்கிறது முருகப்பெருமானுக்கு வேண்டிய திதி. ஸோ இந்த வழிபாடு பண்ணிங்கன்னா இப்போதைக்கு நல்லாயிருக்கும். இப்போ நான் சொல்கிற வழிபாடெல்லாம் வந்து @% வந்து சிம்ம ராசிக்கு வந்து யோகத்தை தரும். நீங்கள் மற்ற தெய்வத்தை கும்பிடுங்க, உங்கள் குலசாமியை கும்பிடுங்க, வேண்டிய இஷ்ட தெய்வத்தை கும்பிடுங்க, எல்லாம் பூஜை புனஸ்காரம் எல்லாம் பண்ணுங்கள், வேண்டாம் சொல்லலை. ஆனால் சூட்சுமம் தெரிஞ்சுக்கணும். இப்போதைக்கு வந்து செவ்வாய் தான் நல்ல நிலைமையில் இல்லை. செவ்வாவை வழிபடணும்னா முருகப்பெருமானை தான் வழிபடணும். அது எப்போ சார் வழிபடணும்னா செவ்வாயோட நட்சத்திரம் வர அன்னைக்கு மிருகசீரிஷம், அவிட்டம், அடுத்து வந்து மிருகசீரிஷம், அவிட்டம், சித்திரை. எஸ், இந்த 3 நட்சத்திரங்கள் வரும். அந்த நட்சத்திரத்தை அன்றைக்கி நீங்கள் வழிபாடு பண்ணலாம். இப்போ @% ரீசெண்டாக வருதா சார் அப்படின்னா வருது. இந்த 2 நாள் கழித்து வரும். ஏன்னா இன்றைக்கி உத்திரம், அடுத்து வந்து சித்திரை நட்சத்திரம் வரும். சித்திரை நட்சத்திரம் வர அன்றைக்கி கூட நீங்கள் வழிபாடு பண்ணலாம். என்னைக்கு சார் வருது? புதன்கிழமை வருது. வருகின்ற புதன்கிழமை 25/12/2024 கிறிஸ்மஸ் அன்றைக்கி வருது. அனைவருக்கும் விடுமுறை நாளாக தான் இருக்கும். மாணவர்கள், அரசு வேலை பார்க்குறவங்க,
வெளி வட்டாரத்தில் இருக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் லீவாக இருக்கலாம். தனியாரில் லீவ் விட மாட்டான் கிறிஸ்மஸுக்கெலாம். ஆனால் அரசு சம்மந்தப்பட்ட இடத்துல இருக்கிறவங்க லீவ் இருக்கும். புதன்கிழமை கோயிலுக்கு போங்க, இல்லைன்னா இரவு 8 to 9 போங்க, இல்லைன்னா காலையில் 6 to 7 போங்க. காலையில் 6 to 7 போகிறது மிகச்சிறப்பு. மார்கழி மாதம் காலையில் கோயிலுக்கு போகிறது மிகச்சிறப்பு. சரியா? நமக்கு வந்து நல்ல ஒரு எனர்ஜி கிடைக்கும், புத்துணர்ச்சி கிடைக்கும். அந்த ஓசோன் படத்திலிருந்து வர்ற காற்று வந்து சுவாசத்துக்கு நல்லது. மூச்சு பிரச்சனை இருக்கிறவங்க, நுரையீரல் பிரச்சனை இருக்கிறவங்கலாம் அந்த காலையில் இருந்துச்சு அந்த மார்கழி மாதம் ஒரு 6 மணி அளவில் வெளியே போயிட்டு வர்றது. வெளியே போனால் சும்மா போக முடியாது, அதுக்கு தான் கோயிலுக்கு போக சொல்கிறாங்க. மார்கழி மாதம் எதுக்கு அதிகாலையில் கோயிலுக்கு போக சொல்கிறாங்கன்னா அதுக்கு சில காரணங்கள் இருக்குது. அது காரணம் இல்லாமல் நம்ம முன்னோர்கள் அதை எதுவுமே வகுக்கவில்லை. ஏன்னா மார்கழி மாதம் வந்து தேவர்கள், தேவலோகத்தில் இருக்க தேவர்கள் கண் துயிலிருந்து வெளியே வர நேரம், கண் விழிக்கிற நேரம் அந்த மார்கழி மாதம் தான். தனுர் மாதம், அந்த தனுர் மாதம் வந்து என்ன ஆகும்னா தேவர்கள் கண் விழிக்கிற நேரத்தில் அவங்களை வழிபட்டோம்னா நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். அதுபோக வந்து மார்கழி மாதம் அதிகாலையில் வந்து ஓசோன் படத்திலிருந்து சுத்தமான காற்று வரும். அது ஒரு இயற்கையிலே ஒரு இது நடக்குது, அதிசயம் நடக்குது. ஒவ்வொரு வருடமும் நடக்கும். இப்போ காலநிலை மாறுதுனால அதோடைய தாக்கம் கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டே வருது. ஏன்னா சுற்றுப்புறத்தில் பொல்யூஷன் அதிகமாகுது. புகை, வண்டி வாகனத்திலிருந்து வர புகை வந்து ஓசனில் வந்து சில ஓட்டைகளை போட்டு விட்டுருது, கண்ணுக்கு தெரியாத ஓட்டைகளை போட்டு வைக்குது. அதனால் ஓசோன் படலம் கொஞ்சம் டேமேஜ் ஆகுது. இருந்த போதிலும் இயற்கை அப்பப்போ நம்மளை காப்பாற்றிக்கிட்டு தான் இருக்குது. தட்பவெப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த மார்கழி மாதம் வருகின்ற அந்த காலையில் வருகின்ற அந்த காற்று, அந்த ஓசோன் படத்தில் வர காற்று வந்து மனிதனுக்கு வந்து ரொம்ப தேவைப்படுது. நுரையீரல் பிரச்சனை இருக்கிறவங்க, சுவாச பிரச்சனை இருக்கிறவங்க, இழப்பு வர்றவங்களாம் காலையில் ஒரு 5 மணிக்கு எந்திரிச்சு ஒரு 5:30 மணிக்குள்ளே குளித்து முடிச்சுட்டு ஒரு 6 மணிக்குள்ளே கோயிலுக்கு போட்டு வந்தாங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இதை டெய்லி செய்ய முடியாது, வாரத்துக்கு ஒரு நாள் செய்யலாம். மார்கழி மாதம் 4 வாரம் வரும், 4 வாரத்தும் போயிட்டு வரலாம். முதல் 2 வாரம் சிவன் ஆலயத்துக்கும், அடுத்த 2 வாரம் பெருமாள் ஆலயத்துக்கும் போகலாம். அதுபோக இந்த நான் சொன்னேன்ல இப்போ செவ்வாய் சரியில்லைன்னு சொல்கிறவங்களும் வர்ற புதன்கிழமை காலையில் எழுந்திரிச்சு போகலாம். ஸோ இதெல்லாம் செய்யணும். இதெல்லாம் செஞ்சோம்னா பிரச்சனையிலேருந்து வெளியே வரலாம். சரியா நேரில்? ஏன்னா இந்த மார்கழி மாதம் ஒரு அற்புதமான மாதம், இறை வழிபாட்டுக்கு உகந்த மாதம் மார்கழி மாதம். பெருமாள் சொல்லியிருக்கிறார், மாதங்களில் மார்கழியாக இருப்பேன் அப்படின்னு இருக்கிறாரு. ஆண்டாள் வழிபாடுக்கு உகந்த மாதம். போயிட்டு வரலாம். நீங்கள் ஸ்ரீவில்லிபுத்தூர் கூட போகலாம். சரியா நேரில்? ஸ்ரீவில்லிபுத்தூர், திருச்சி, இந்த 2 ஊரத்துக்கும் போகலாம். வட மாவட்டத்தில் இருக்கிறவங்க திருச்சிக்கு போங்க, தென் மாவட்டத்தில் இருக்கிறவங்க ஸ்ரீவில்லிபுத்தூர் போங்க. மார்கழி மாதம் ஒரு தடவைனாச்சும் அந்த கோயிலுக்கு போயிட்டு வரணும். சரியா? நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா ஆண்டாள் திருப்பார்வை பாடுறது எல்லாமே இந்த மார்கழி மாதம் தான். சரியா? அந்த திருப்பாவைக்கு வந்து ஒரு புகழ்பெற்ற மாதம் மார்கழி மாதம் தான். கோதை ஆண்டாள் தமிழை ஆண்டாள், கோபாலன் இல்லாமல் கல்யாணம் வேண்டாள். அந்த கோபாலனை நினச்சி தவம் இருந்து அந்த அம்மா வந்து கடைசியில் ஸ்ரீரங்கத்தில் அந்த ரங்கநாயகர் கூட சேர்ந்தது, ரங்கநாதன் கூட சேர்ந்தது. அதனால் மார்கழி மாதத்தில் நீங்கள் வழிபடுறது மிகச்சிறப்பு தான். அதுவும் புதன்கிழமை பெருமாள் கோயிலுக்கு போகிறது கூடுதல் சிறப்பு. ரைட்டு. இப்போ 2 வழிபாடு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு நான். புதனை வழிபடுத்தக்கூடிய வழிபாடு, அடுத்து செவ்வாய்க்கு ஒரு வழிபாடு. புதன் நல்ல நிலைமையில தான் இருக்கிறாரு, பிரச்சனை இல்லை. செவ்வாய் வழிபாடு தான் உங்களுக்கு கூடுதல் சிறப்பை தரும் இந்த சிம்மராசி நேயர்களுக்கு வருகின்ற காலத்தில். மற்ற கிரகங்கள்லாம் நல்லா தான் இருக்குது. 8ஆம் இடத்துல ராகு, 2ஆம் இடத்துல கேது. அதுக்கு தான் அந்த கிளறி யோகத்துக்கு சொல்லியிருக்கிறேன். 3ஆம் தேதி வரைக்கும் அந்த கிரகங்கள் நல்ல பலன்களை தான் கொடுக்கும். கிரகமலை யோகம் சிறப்பாக இருக்குது. இதனால் உங்கள் சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்து இருக்கும். வெகுஜன தொடர்பில் இருக்கிறவங்க, அரசியல்வாதிகள், மக்கள் தொழில் பணியில் இருக்கிறவங்களும் நல்ல அந்தஸ்து இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு நல்ல காலமாக பார்க்கப்படுகிறது. சரியா நேர்களே? சிம்மராசியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ அரசியல்வாதிகளுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். இந்த கிரகமலை யோகம் வந்து நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். உங்களுக்கு மாலை மரியாதையோடு இது கிடைக்கும். அதுபோக வந்து குருச்சந்திர யோகமும் இப்போதைக்கு வருது. ஏன்னா குருவுக்கு சந்திரன் வந்து இன்றைக்கி கோணத்தில் இருக்கிறாரு, அடுத்து கேந்திரத்துக்கு போவார். இந்த யோகம் வந்து மிகச்சிறப்பான யோகம் தான். அடுத்து வரையும் நாட்களில் வருது. இந்த யோகத்தால் வந்து உங்களுக்கு வந்து திருமணம் வரன் தேடிட்டு இருக்கவங்களுக்கு திருமணம் அமைப்பு இந்த காலகட்டத்தில் கை கொடுக்கும். மார்கழி மாதம் யாரும் திருமணம் பண்ண போகிறது கிடையாது. ஆனால் வரன் பார்க்கலாம், ஜாதகம் பார்க்கலாம், அலைன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணலாம், அது விஷயமாக பேசலாம். ஆனால் நேரடியாக போக முடியாது. அது மாதிரி காரியங்கள் இருந்தால் பாருங்கள். ஏன்னா வருகின்ற 28, 29 டிசம்பர் 28, 29ஆம் தேதி சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு போகிறாரு. சரியா? 4ஆம் இடத்துல புதன் கூட சேராரு. 2 கூடையவன் குடும்பஸ்தானாதிபதி கூட சேர்ந்து குரு பார்வைக்கு வராரு. அந்த குருச்சந்திர யோகம் மிகச்சிறப்பாக நடப்படும். ஸோ அந்த காலகட்டம் 2 நாளுமே வந்து உங்களுக்கு அதிர்ஷ்ட நாளாக பார்க்கப்படுகிறது. அதுக்குங்கிட்ட வந்து அமாவாசை ஆயிரும். சரியா? மார்கழி அமாவாசை வந்துடும். அதுக்குண்டு வளர்பிறை சந்திரனாக நல்ல விதமாக போவார். சுக்கிரன் நல்ல பலன்களை கொடுக்குறாரு. அடுத்த வருகின்ற காலகட்டத்தில் சுக்கிரன் 6ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடத்துக்கு போகிறாரு. சனி பகவானை சுபத்தப்படுத்துவார். 28/12/2024 அங்கிட்ட 1 மாதத்துக்கு சிறப்பாக இருக்குங்க. 7ஆம் இடத்துல இருக்க சனி பகவானை சுபத்தப்படுத்துறதுனால 6-7 சனி பகவான் நல்லா இருப்பார். ஏற்கனவே அவர் குருசாரத்தில் போகிறார். நான் வீடியோவில் சொன்னேன். புரட்டாதி நட்சத்திரத்தில் போகிறது சசமகா புருஷ யோகத்தில். கூடுதலாக சுக்கிரனும் சனி கூட சேர்றது வந்து அஷ்டலட்சுமி யோகம். அது நல்லா இருக்கும் உங்களுக்கு. டிசம்பர் 28க்கு மேலே அது நல்ல யோகத்தை கொடுக்கும். கூட்டி கழித்து பார்த்தோம்னா
இந்த ஜனவரி மாதத்துக்கு மேலே உங்களுக்கு நல்லா இருக்கும், சிறப்பாக இருக்கும். சரியா? ஜனவரி மாதத்துக்கு மேலே சிம்ம ராசிக்கு வந்து மிகச்சிறப்பாக இருக்குங்க. பலதரப்பட்ட யோகங்கள் ராசியை சுற்றி நடக்குது, மிகச்சிறப்பாக இருக்கும். இந்த யோகங்கள்லாம் ஒரு ஜோதிடர் எடுக்கணும். சரியா? இதெல்லாம் கோச்சாரத்தில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நம்ம இதெல்லாம் அப்சர்வ் பண்ணணும். எப்படி அரிசியிலேருந்து கல் எடுக்கிறோமோ அது மாதிரி இந்த கிரக சஞ்சாரத்திலிருந்து பலன்கள் எடுக்கணும். எந்த ராசிக்கு பலன்கள் மேட்ச் ஆகுதுன்னு அதை பார்த்து சொல்லணும். எந்த வகையில் மேட்ச் ஆகுது, அந்த கிரகங்கள் எந்த ராசிக்கு எந்த ஆதிபத்தியத்துக்கு சம்மந்தப்படுது, அதோட காரகத்துவம் ஆதிபத்தியம் ஒத்து போதா, அதோட சேர்க்கை என்ன, சத்பலத்தில் எப்படி இருக்குது, இதெல்லாம் பார்க்கணும். சரியா? இதெல்லாம் பார்த்தோம்னா கண்டிப்பாக ப்ரிடிக்ஷன் வந்துக்கிட்டே தான் இருக்கும். சொல்லிக்கிட்டே இருக்கலாம். சிம்ம ராசிக்கு முழுக்க இன்றைக்கி ஒரு நாள் முழுக்க சொல்லலாம், சொல்லிக்கிட்டே இருக்கலாம். நான் சிம்ம ராசிக்கு முழுக்க இப்படி சொல்லிக்கிட்டே இருப்பேன். சிம்ம ராசிக்கு வந்து 2ஆம் இடம் எப்படி இருக்குது, கன்னி எப்படி இருக்குது, கன்னியில் இப்போ யார் இருக்கா, கேது இருக்கார். கேதுக்கு வீடு கொடுத்தோன்னு எப்படி இருக்கான், புதன், அவர் குரு பார்வையில் இருக்கிறாரு. இது நல்ல விஷயம். அப்படி நல்ல விஷயம்னா 2ஆம் இடம் நல்லா இருக்குது, 2ஆம் இடம் ஆரம்ப இடத்துல நல்லா இருக்குது. அப்படின்னா குடும்பத்தில் நல்லா இருக்கிறீங்க, ஆரம்ப கல்வி படிக்கிறவங்களுக்கு இப்போதைக்கு நல்லா இருக்குது, ஆள் பார்க்க தீட்சண்யமாக இருக்கிறீங்க, பேச்சுவார்த்தை நல்லா இருக்குது, இப்படி சொல்லலாம். சரி, அடுத்தடுத்து ஒவ்வொரு வீடாக சொல்லிட்டு போகலாம். 2ஆம் இடத்துல நிறையா இருக்குது. சரி, அதில் 3 நட்சத்திரம் இருக்குது. உத்திரம், அஸ்தம், சித்திரை. உத்தரம் யாருடையது, சூரியனுடையது. சூரியன் இப்போ எப்படி இருக்காரு, அவர் உங்கள் ராசிநாதன் கூட, அவர் 5ஆம் இடத்துல இருக்கிறாரு, குரு வீட்டில் இருக்கிறாரு. பரவாயில்ல, குரு வீட்டில் சூரியன் இருந்தால் நல்ல பலன்களை கொடுப்பாரு, நல்ல விதமாக இருக்கிறாரு. குருவுக்கு 2 பக்கம் சுப கிரகங்கள் இருக்குது, புதனும் சுக்கிரனும் இருக்கிறாங்க, அவங்க 2 பேருமே குரு பார்வையில் இருக்கிறாங்க. அப்போ இந்த உபயசாரி யோகம் வந்து நல்ல வேலை செய்யுது. உங்கள் ராசிநாதன் வலிமையாக இருக்கிறாரு, முடிஞ்சு போச்சு. இப்படி இந்த நட்சத்திரம் உத்தர நட்சத்திரத்தை பிறந்தவங்களும் இப்போ நல்லாயிருக்கும். சிம்ம ராசியில் உத்தர நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களும் இப்போ சிறப்பாக இருக்கும். ஏன்னா நட்சத்திரநாதன் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. சூரியன் நல்ல நிலைமையில் இருக்கிறாருன்னா உங்கள் ராசிநாதன் நல்ல நிலைமையில் இருக்காருன்னு அர்த்தம். ஆள் நல்லா இருப்பீங்க, தைரியமாக இருப்பீங்க, ஆளுமையாக இருப்பீங்க, எந்த ஒரு கருத்தையும் ஃபேஸ் பண்ணுவீங்க. சரியா? நல்லா இருக்கும். தகப்பனோட உறவு நல்லா இருக்கும். தகப்பன் வழி சொந்த பந்தங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போவாங்க. நல்லபடியாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் தொடர காரியம் கொஞ்சம் ஒரு வெற்றியை கொடுக்கும். அரசு தொடர்பு நல்லபடியாக இருக்கும். அரசியல்வாதிகள், அரசாங்கத்தில் இருக்கிறவங்களும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சூரியன் 5ஆம் இடத்துல அதிர்ஷ்டஸ்தானம், பஞ்சமஸ்தானம் வாங்காத பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சூரியன் இருக்கிறதுனால தகப்பன் வழி பூர்வ புண்ணியம், அது தகப்பன் வழி உறவில் இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப் நல்லபடியாக இருக்கும். அதுலேருந்து சில நல்ல தகவல் வரும், சொத்து பத்துக்கெல்லாம் சேரும். சரியா? தாத்தா, அப்பா, தாத்தாவுடைய அப்பா, பாட்டேன் பூட்டேன், இவங்க வழியிலிருந்து சில அமைப்புகள் கிடைக்கும். ஸோ இப்படி ஒவ்வொரு ஆதிபத்தியத்திலும் உள்ள நட்சத்திரநாதர்கள் எந்தெந்த வீட்டில் எப்படி இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி அந்த ராசிக்கு பலன்கள் வந்துக்கிட்டே இருக்கும். அதாவது ராசிக்கு வர பலன்கள் வந்து நிலையானவே அல்ல. ஏன்னா ஒவ்வொரு கிரகமும் மாறிக்கிட்டே இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து அப்படியே அப்பப்போ மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ சூரியன் அடுத்து 6ஆம் இடத்துக்கு போயிடுவார், மகரத்தில் போனார்னா பகமை பெறுவார் உங்கள் ராசிநாதன். ஆனால் 6ஆம் இடத்துல வந்து உபசான ஸ்தானத்தில் நல்ல பலன்களை கொடுப்பார். ஏன்னா 6ஆம் இடத்துல சூரியன் இருக்கலாம், ஜோதிட விதிப்படி 6ஆம் இடத்துல இருக்கலாம். ஏன்னா சூரியன் ஒரு அறப்பாவர், ஒரு உபசான ஸ்தானத்தில் இருக்கலாம். ஸோ தை மாதம் முழுக்க சூரியனாலே நல்ல பலன்கள் கிடைக்கும். ஸோ இப்படி தான் பலன்கள் வந்து மாறிட்டே போகும். 2 விதமாக பலன்கள் இருக்குது. உங்கள் லக்கண ரீதியாக கிரகங்கள் இருந்துச்சுன்னா அந்த பலன்கள் வாழ்நாள் முழுக்க இருக்கும். அந்த அமைப்பு அப்படியே ஃபேப்ரிகேட் பண்ணி விட்டுருக்கும். அதுலேருந்து நீங்கள் வெளியே வர முடியாது. அந்த அமைப்புக்குள்ளே தான் நீங்கள் இருப்பீங்க, அதுலேருந்து வெளியே வர முடியாது. ஆனால் கோச்சாரத்தில் வந்து கிரகங்கள் மாறிக்கிட்டே இருக்கிறதுனால அந்த பலன்கள் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். சரியா? சில மாதங்கள் நமக்கே சந்தோஷமாக இருக்கும், நம்மளே ஃபீல் பண்ணுவோம், நல்லா இருக்குப்பா இப்போதைக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கிரகங்கள் வந்து கோச்சாரம்னா அட் பர்சன்ட் நல்ல நிலைமையில் இருக்குன்னு அர்த்தம். அதே கிரகங்கள் உங்கள் ஜனன ஜாதகத்திலையும் உங்கள் பிறப்பு ஜாதகத்திலும் நல்ல நிலைமை இருந்துச்சுன்னா பலன்கள் கூடுதலாக இருக்கும். சரியில்லைன்னா சுமாராக தான் இருக்கும். இங்கே நல்லா இருக்குது ஆனால் அங்கே நல்லா இல்லை, அப்படி தான் இருக்கணும். சரி, அப்படி தான் எடுத்துக்கணும். சரியா நேர்களே? அதாவது கோச்சாரத்தில் நல்லா இருக்குது, ஜனன ஜாதகம் சரியில்லைன்னா பலன்கள் வந்து 50% தான் நடக்கும். 2லேயும் சரியில்லை, இங்கேயும் சரியில்லை, ஜனன ஜாதகத்துலேயும் சரியில்லை அப்படின்னா கொஞ்சம் ஒஸ்ட்டாக இருக்கும். அந்நேரம் தான் நீங்கள் கஷ்டப்படுறீங்க. சரியா? அது ஒவ்வொரு கிரகத்துக்கு ஏற்ற மாதிரி கஷ்டப்படுவீங்க. இப்போ செவ்வாய் சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி கஷ்டப்படுவீங்கன்னா சகோதர வழியில் சங்கடப்படுவீங்க. செவ்வாய் சகோதரக்காரகன், அண்ணன் தம்பி பிரச்சனை வரும், பங்காளி பிரச்சனை வரும், பாகப்புறவின பிரச்சனை வரும், அதுபோக வந்து ரத்த சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும். செவ்வாயோட காரகத்துவங்கள் எல்லாமே அடிபட்டு போயிடும். சரியா? உறவு முறை மற்ற நிறைய சொல்லிட்டு போகலாம். ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, கிரகங்கள் நல்ல நிலைமையில் ஜாதகத்திலே இருந்து கோச்சாரத்தில் இருந்தால் நல்ல பலன்களை கொடுக்கும். இப்போ வந்து தனித்தனமாக இருக்குது. கிரகமலை யோகத்தில் ஒவ்வொரு கிரகமுமே தனித்தனியாக இருக்குது. வந்து சிம்ம ராசிக்கு வந்து சிறப்பை பார்க்கப்படுகிறது. ஓகே சார், நீ நல்லா தான் சொல்லிட்டு இருக்கிற, ஆனால் நாங்கள் ஒரு பிரிவு சங்கடப்பட்டு இருக்கோமே சார், எங்களுக்கு அது நடக்கலையே அப்படின்னா உங்களுக்கு வந்து கிரகங்கள் நல்ல நிலையாமல் இல்லாமல் இருக்கும். ராகு நல்ல நிலைமையில் இல்லாமல் இருப்பார். இப்போ 8ஆம் இடத்துல ராகு இருக்கிறாரு. ராகு திசை நடக்கிறவங்களுக்கு சில பிரச்சனை இருக்கும். இருந்த போதிலும் இப்போ ராகு வீடு கொடுக்கறதுங்கள் நல்ல நிலைமையில் இருக்கிறனால இந்த மாதம் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். கடந்த ஒரு 1.5 மாதம் 2 மாதம் நல்லா தான் இருந்திருக்கும். இருந்த போதிலும் ஜனன ஜாதகத்தில் சரியில்லை. அவர் ராகு ரொம்ப கெட்டு போயிருக்கிறாரு. ராகு ஏற்கனவே கெட்ட கிரகம் தான், அவர் கூடுதலாக கெட்டு போயிருக்கிறாரு. சனி கூட சேர்ந்துருக்கிறாரு, செவ்வாய் கூட சேர்ந்துருக்கிறாரு. நல்ல இடத்துல இல்லை, 5, 9 இருக்கிறன்னா போட்டு ஆட்டிடுவார். ராகு கேதுகள் வந்து 5ஆம் இடம் 9ஆம் இடத்துல இருந்தாலும் பிரச்சனை தான். ஜனன ஜாதகத்தில் லக்கண ரீதியாக 5ஆம் இடத்துலையும் 9ஆம் இடத்துல இருந்துச்சுன்னா
கெடுபலங்களை கொடுப்பாங்க. இப்போ ராகு திசை சிம்ம ராசியில் சில பேருக்கு நடக்கும். சரியா? சிம்ம ராசியில் பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களும் நடக்கும். சரியா? சுக்கிர திசை, சூரிய திசை, சந்திர திசை, செவ்வாய் திசை, ராகு திசை வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க நடக்கும். 45லேருந்து ஒரு 60 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க நடக்கும். நான் ஒரு தோராயிரமாக தான் சொல்கிறேன். அந்த ராகு திசை நடக்கிறவங்களுக்கு வந்து ராகு லக்கண ரீதியாக 5ஆம் இடம், 9ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம் இந்த இடத்துலலாம் இருந்தான்னு வச்சுக்கோங்களேன். 9ஆம் இடம் 5, 7, 8, 9 2 இதே எடுத்துக்கலாம். 2, 5, 7, 9, 8 இந்த 5 இடத்துல இருந்தாருன்னா நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார். சரியா? வறுத்து எடுத்துருவார். அது அவர் சனி பார்வையில் இருந்தாலும் சரி, செவ்வாய் கூட சேர்ந்து இருந்தாலும் சரி, அமாவாசை சந்திரன் கூட சேர்ந்துருந்தாலும் சரி, ராகு திசை நல்லா இருக்காது. அவங்களுக்கு தான் இப்போ சிம்ம ராசியில் ரொம்ப பிரச்சனை இருக்கும். சிம்ம ராசியில் ராகு திசை நடக்கிறவங்களுக்கு கர்ண கொடூரமாக இருக்குது சார், என்னால் நிமிரவே முடியல, அடிமேலே அடி விழுது, தொட்டக்காரையும் தொடங்க மாட்டேங்குது, காரிய தடையாக இருக்குது, குடும்பத்தில் யாருக்கும் முடியாமல் போயிடுது, சில இழப்புகள் நடக்குது, பெர்மனண்டாகவே இழப்பு வந்துடும். ஏன்னா ராகு வந்து அதை செய்வார். ராகு திசையில் வந்து அந்த இழப்புகளை வந்து நம்மளை விட்டு நீடித்து போயிடும். அதை எப்படி அந்த உறவு துண்டிக்கப்படும், அதை நான் சொல்ல விருப்பப்படலை. அந்த உறவு நம்மளை விட்டு போயிடும். சரியா? அப்படிப்பட்ட சம்பவங்கள்லாம் ராகு செய்வார். ஏன்னா இப்போ வேறு ஒரு கோச்சாரத்தில் 8ஆம் இடத்துல இருக்கிறாரு, அதை சிறப்பாக எடுத்து செய்வார். வீடு கொடுத்த குருவும் வந்து 10ஆம் இடத்துல இருக்கிறார். 10ஆம் இடத்துல குரு இருக்கக்கூடாது. சரியா? 10ஆம் இடத்துல குரு இருந்தாருன்னா தொழிலை முடக்கிடுவார். ஸோ அந்த ராகதிசை நடக்கிறவங்களுக்கு தொழில் நல்லா இருக்காது, தொழிலில் ஒரு பெரிய அடி விழுவும், பின்னடைவு இருக்கும். ஸோ இப்படி தான் பலன்கள் போகும். 18 வருடம் நடக்கும், ஒரு பெரிய காராகரகமாகிடும். ராகதிசை வந்து டக்குன்னு முடியாது. 18 வருஷம் ஒருத்தருக்கு 40 வயசில் வருதுன்னா 58 வயசு வரைக்கும் நடக்கும். அப்படியே அந்த வாழ்க்கையில் முன்னேற வயசில் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே சுருட்டிடும், ஆளை சுருட்டி மொத்தமாக கொண்டு போய் ஒரு இடத்துல போட்டு விட்டு போயிடும். ஆனால் ஒன்றும் செய்ய முடியாது. 40 வயசில் என்ன, அவனுக்கு கல்யாணம் ஆயிருக்கும், குழந்தை பிறந்திருக்கும், பிள்ளைகள்லாம் படிச்சுட்டு இருக்கோம். ஒரு பையன் வந்து 6th ஸ்டாண்டர்ட் படிப்பான், ஒரு பையன் வந்து 10th ஸ்டாண்டர்ட் படிப்பான். பிள்ளைகள்லாம் வளர்ந்துருக்கும். ஆம்பளை பையனா ஓரளவு பரவாயில்ல, பொம்பளை பிள்ளைனா அடுத்த 2 வருஷத்தில் பெரிய பிள்ளை ஆயிரும். இன்னும் பெரிய பிள்ளை ஆல்ரெடி ஆயிருக்கும். 10th படிக்கிற பிள்ளைங்கன்னா இதாக இருக்கும், பெரிய பிள்ளை ஆயிருக்கும், இதாக இருக்கும். அது என்ன சொல்லுவாங்க, அது பூ இது இருக்கும். அடுத்து ரெடியாக இருக்கும், ஏஜ் அட்டன் பண்ணியிருக்கோம். அவனுக்கு கஷ்டமாக இருக்கும். 2 பிள்ளைகளை கட்டி கொடுக்கணும், மேற்படிப்பு இருக்குது, கட்டி கொடுக்கணும், எவ்வளவோ வேலைகள் இருக்குது. இதுதான் ஒரு சாதாரண மனிதனை வந்து வாழ்க்கையில் வந்து சோர்ந்து போயிடுறான். அவனுக்கு அது வரும், அந்த ராகு திசை செய்யும். சரியா? வச்சு செய்யும்பாங்களா, அது மாதிரி செய்யும். ஓகே நேர்களே, நான் அந்த ராகு திசைக்கு தனியாக வீடியோ போடுறேன். சிம்ம ராசியில் ராகு திசையில் கஷ்டப்படுவாங்க. ஏன்னா செவ்வாய் திசை கூட ஓரளவு கொஞ்சம் ஒரு ரொம்ப அடி கொடுக்காது. ஏன்னா செவ்வாய் வந்து ராசிக்கு வந்து வேண்டிய கிரகம். ஓரளவு சிம்ம ராசிக்கு வந்து ஒரு 40% நல்லா பண்ணுவார். ராகு திசை தான் ரொம்ப மோசமாக இருக்கும். குரு திசை ஓரளவு நல்ல பலன்களை கொடுக்கும். ஏன்னா குரு செவ்வாய்க்கு வந்து சிம்ம ராசிக்கு 5 கூடியவர். அவர் ஜனன ஜாதகத்தில் அப்படி இப்படி இருந்தால் கூட ரொம்ப மோசமான பலன்களை கொடுக்க மாட்டார். ராகு திசை தான் ரொம்ப மோசமான பலன்களை கொடுக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்திர திசை சுமாரான பலன்களை கொடுக்கும், செவ்வாய் திசை மத்தியம பலன்களை கொடுக்கும், ராகு திசை சரியில்லைன்னா சுருட்டிடும், ரொம்ப மோசமான நிலையை கொண்டு போயிடும். குரு திசை பரவாயில்லாமல் பலன்களை கொடுக்கும். நல்லா இருந்துச்சுன்னா சூப்பராக கொண்டு போயிடும். குரு வந்து நல்ல நிலைமை ஜனன ஜாதகத்திலிருந்து தசை நடத்தினார்னா அருமையான பலன்களை கொடுப்பாரு. அடுத்த குரு பயிற்சி அருமையாக இருக்குது. சிம்ம ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு வந்துட்டாருன்னா 2025 முழுக்க சிறப்பாக இருக்கும் அந்த குரு திசை நடக்கிறவங்களுக்கு. அடுத்து சனி திசை சுத்தம். அப்படின்னா பார்த்தீங்களா, அந்த தசா புத்தி அமைப்பு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ்ஸு ஒரு மைனஸு. செவ்வாய் திசை நல்லாயிருக்கும், ராகு திசை நல்லா இருக்காது. குரு திசை நல்லாயிருக்கும், சனி திசை நல்லா இருக்காது. சனி திசை நடக்கிறவங்களுக்கு அவ்வளோதான், கிட்டத்தட்ட வயசு ஆயிரும். சனி திசை நடக்கிறவங்களுக்கு சிம்ம ராசியில் வயசு வந்து 70 மேலே போயிடும். சரியா? 70 ஒரு 19 வருடம் 90 வயசு வரைக்கும் நடக்கும். அதுக்கு மேலே புதன் திசை வந்தானே வராட்டி என்ன, ஒரு மனிதனுக்கு 70 வயசுக்கு மேலேயே அனைத்தும் அடங்கிவிடும். ஏன்னா அடுத்தவங்களை சார்ந்து இருப்பாங்க, வயோதிகம் முத்திரும், தன்னால் இண்டிபெண்ட்டாக எதுவும் செய்ய முடியாது. இப்படிப்பட்ட நிலையில் தான் சில பேருக்கு வந்து சில பிரச்சனைகள் வந்துடும். சரியா? வயதானவர்களுக்கு என்ன, அவர் பார்க்க ஆள் இல்லாமல் போயிடும். பிள்ளை குட்டிலாம் பார்க்க மாட்டாங்க, அவர் வந்து கேட்பதுக்கு ஆளின்றி கிடப்பார். அவருக்கு நேரம் பார்த்தோம்னா சனி திசை நடக்கும், சனி மகா திசை. சிம்ம ராசிக்கு வந்து சனி பகவான் வந்து நல்லது செய்ய மாட்டார், பொதுவான கருத்து. அதுபோக அவர் வந்து நீங்கள் வந்து சிம்ம லக்கணம் கடக லக்கணத்தில் பிறந்தீங்கன்னா அவ்வளோதான், சுத்தமாக நல்லது செய்ய மாட்டார். சிம்ம ராசியில் கடக லக்கணம் சிம்ம லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சனி பகவான் சுத்தமாக நல்லா செய்ய மாட்டார். இன்றைக்கி சிம்ம ராசியில் ஒரு 70 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க கஷ்டப்பட்டு இருக்கிறாங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து கடக லக்கணம் சிம்ம லக்கணத்தில் பிறந்திருப்பாங்க. சனி திசை நடக்கும், இல்லைனா ராகு திசை நடக்கும். ராகு திசையும் சிம்ம லக்கணம் கடக லக்கணத்துக்கு நல்லது செய்யாது. சிம்ம லக்கணம் கடக லக்கணம் மேச லக்கணம் விருச்சிக லக்கணம் இந்த 4 லக்கணத்துக்குமே சனி பகவானும் ராகு பகவானும் நல்லது செய்ய மாட்டாங்க. இந்த வீடியோ கேட்குறவங்களுக்கு கண்டிப்பாக ராகு திசையும் நடக்கும், சனி திசையும் நடக்கும். வயதுக்கு ஏற்ற மாதிரி அவங்கள நான் இந்த லக்கணத்தில் பிறந்திருக்கேன் சார், மேச லக்கணம் விருச்சிக லக்கணம் சிம்ம லக்கணம் கடக லக்கணம் பிறந்திருக்கேன், இப்போ நான் நல்லா இல்லை, ராகு திசை நடக்க நல்லா இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க கமெண்ட்ஸில் போடுங்க. கண்டிப்பாக நடக்கும்.
சரியா? கண்டிப்பாக அவங்க கஷ்டப்படுவாங்க. ஸோ சிம்ம ராசியில் கஷ்டப்படுறவங்க எல்லாமே இந்த வட்டத்துக்கு உட்பட்டு தான் இருப்பாங்க, இந்த வட்டத்துக்குள்ளே தான் இருப்பாங்க. ஓகே, இதுக்கு நான் தனியாக வீடியோ போடுறேன் நேர்களே. நம்ம ஏதோ ஆரம்பித்து எங்கேயோ வந்துட்டேன். யோகங்கள்லாம் ஆரம்பித்தேன், 4 வகை யோகங்கள்லாம் ஆரம்பித்து அப்படியே வெளியே வந்துட்டேன். ஆனால் உண்மை தான், உங்கள் ராசியை சுற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறேன். உங்கள் ராசியில் தனிப்பட்ட ஜாதக அமைப்பை பற்றி பேசிகிட்டு இருக்கேன் சிம்ம ராசிக்கு. ஏன்னா இதை சொல்ல வேண்டியதும் ஒரு ஜோதிடர் ஒரு கடமை தான். ஒரு ஜோதிடருங்கிறது வந்து இந்த கோச்சார பழங்களை மட்டும் சொல்லிட்டு போகிறது கிடையாது. எல்லாத்தையும் சொல்லணும். அனலைஸுங்கிறது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணணும். தனி மனித ஜாதகத்தையும் அனலைஸ் பண்ணணும். ஓகே, இப்போ வந்து புதன் அடுத்த நல்ல நிலைமைக்கு போகிறாரு. புதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. இருந்த போதிலும் புதன் கெட்டு போனவங்க புதன்கிழமை வந்து வழிபாடு பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். சரியா? இப்போ வர பலன்கள் பார்த்தோம்னா அடுத்த வருகிற நாட்களுக்கு புதன் வந்து 3ஆம் தேதிக்கு மேலே அவர் வந்து 5ஆம் இடத்துக்கு போகிறதுனால சிறப்பாக இருக்கும். வெகுஜன தொடர்பில் இருக்கிறவங்க நல்லாயிருக்கும். கோயில் குளத்துக்கு போயிட்டு வருவீங்க. வியாபாரம் தொழில் நல்லாயிருக்கும். புதன் ஒரு வியாபார கிரகம், அதனால் வியாபாரம் பண்ணுறவங்க நல்லாயிருக்கும். நவதான வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். கல்வி அறக்கட்டளை வச்சுருக்கிறவங்க, புக் ஸ்டால் வச்சுருக்கிறவங்க, நோட்டு புஸ்தக கடை வச்சுருக்கவங்க மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஐடி படித்தவங்க, தகவல் தொழில்நுட்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் மிகச்சிறப்பாக இருக்கும். சரியா? கலைஞர்களுக்கு நல்லாயிருக்கும். அதை ஏற்கனவே சொல்லிட்டேன். கலை சம்மந்தப்பட்டது முதலே சொல்லிட்டேன். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஓகே, இன்னும் இந்த மாதம் நல்ல நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, யோக நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த கோச்சாரத்தில் 23ஆம் தேதி நல்ல நாள். இன்றைக்கி நல்ல நாளாக தான் பார்க்கப்படுகிறது. இன்றைக்கி சிம்ம ராசிக்கு கொஞ்சம் யோகமான நாளாக தான் பார்க்கப்படுகிறது. 23/12/2024. இந்த வீடியோ நைட்டு தான் வரும். இருந்தாலும் ஆமாம் சார் இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா இருந்தேன் அப்படின்னு சொன்னவங்க கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. 23ஆம் தேதி எனக்கு கொஞ்சம் ஏதோ பரவாயில்ல, நல்லா இருந்தேன், ஃபீல் பண்ணேன் அப்படின்னு நினைக்கிறவங்க போடுங்க. 24 நல்லா இருக்குது, 27, 28, 29 இதெல்லாம் டிசம்பருக்கு சொல்கிறேன். சரியா? டிசம்பர் 24, 27, 28, 29. அடுத்து ஜனவரி மாதம் 8ஆம் தேதி, 9ஆம் தேதி, 13ஆம் தேதி இந்த நாட்களும் யோகமான அதிர்ஷ்டமுள்ள நாட்களாக பார்க்கப்படுகிறது. உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் கொடுக்குற நிறம் வந்து வைலட் கலரை யூஸ் பண்ணுங்கள். சரியா? அதுக்கேற்ற மாதிரி சரி பண்ணிக்கோங்க. செவ்வாய் சரியில்லாமல் இருக்கிறாரு. ஏற்கனவே சொன்னேன், இந்த வீடியோவில் சொன்னேன் நான். அதனால் அதிகார பதவியில் இருக்கிறவங்க, அரசாங்கத்தில் யூனிஃபார்ம் சர்வீஸில் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. யூனிஃபார்ம் சர்வீஸில் இருக்கிறவங்க, தீயணைப்பு துறையில் இருக்கிறவங்க, அறுவை சிகிச்சை டாக்டர்ஸ், மற்ற கட்டடக்கலையில் இருக்கிறவங்க, சிவில் இன்ஜினியர்ஸ், நிலப்புலம் வச்சுருக்கிறவங்க, நில புரோக்கர் பண்ணுறவங்க, கட்டட கான்ட்ராக்டர், ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா? செவ்வாய் சரியில்லை, கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதனால் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி செவ்வாயோட நட்சத்திரம் வர அன்றைக்கி கோயிலுக்கு போனீங்கன்னா நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. கொஞ்சம் நேர்மறை சிந்தனையை வளர்த்துக்கோங்க. நேர்மறை சிந்தனை என்னென்னா பாசிட்டிவ் வைப்ரேஷன். மனதில் எதுவும் விரோத குறத்தை வச்சுக்காதீங்க. நேர்மறை சிந்தனையை வளர்த்துக்கோங்க, நல்ல விதமாக இருக்கும். நிறைய தகவல் இருக்குது நேர்களே. நான் வந்து உங்களுக்கு வந்து தொடர்ந்து போடுறேன். இப்போ இந்த வீடியோவே கொஞ்சம் கூடுதலாக ஆகிப்போச்சு. சரியா? பிரச்சனை ஒன்றும் இல்லை, நான் கொஞ்சம் நல்லா தான் பேசியிருக்கிறேன். 36 நிமிஷம் ஆகிப்போச்சு. இந்த வீடியோவை இத்துடன் நிப்பாட்டிக்கிறேன். இன்னும் நிறைய சப்ஜெக்ட் இருக்குது உங்களுக்கு நான் போடுறேன். நான் அடுத்தடுத்த வீடியோலாம் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷனில் வர எல்லா வீடியோவும் பாருங்கள். ஜனன ஜாதகம் செக் பண்ணுறேன், அணுகுங்க. வாட்ஸ்அப்பில் அணுகலாம். வாய்ஸ் மெசேஜோ இல்லைனா டெக்ஸ்ட் மெசேஜோ கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவோம். நிறைய பேர் ஃபோன் பண்ணியே கேட்குறாங்க, அவங்களுக்கு தகவலை சொல்கிறேன் நான். ஓகே நேர்களே, சிம்ம ராசிக்கு இப்போதைக்கு 4 வகை யோகத்தில் நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. சரியா? நல்லா தான் இருக்குது. வாழ்த்துக்கள். எல்லாமல் இறைவன் சிம்மராசினியர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காலுடன் இடியோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேர்களே.